ஜான் பால்மர், ஜான் பால்மர், நில்லுங்க ஜான் பால்மர். நீங்க ஒரு கிறிஸ்துவ விசுவாசி. நீங்க எழுதின கிறிஸ்தாயனத்தை நான் எத்தனை முறை படிச்சிருக்கேன் தெரியுமா? அற்புதமான வரிகள். இப்படி கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டுள்ள கவிஞர் நீங்க. ஏன் இப்படி திருட்டுத்தனமா இந்து கோயிலுக்கு போயிட்டு திரும்புறீங்க? டேவிட், நண்பர் டேவிட், நான் இந்து கோவிலுக்கு போயிட்டு வந்ததை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. பால்மர், இந்த கோவில் அர்ச்சகர்கள் அனுஷ்டானங்களையும் ஆச்சாரங்களையும் பின்பற்றக்கூடியவங்க. இந்த கோவில்ல கிறிஸ்தவர் யார் நுழைஞ்சா அவருக்கு மரண தண்டனை தான். தெரியும்ல? தெரியும் தெரியும், நல்லாவே தெரியும். அப்புறம் உயிரை பணைய வச்சு எதுக்காக இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வரீங்க? டேவிட், நான் ஒரு தீவிரமான நாதஸ்வர இசை ரசிகன். பொது இடங்கள்ல நாதஸ்வர இசை கச்சேரிகள் நடத்தப்படக்கூடாதுங்கிறது மரபு. கோவிலுக்குள்ள மட்டும்தான் நாதஸ்வரம் வாசிக்கப்படணும். அதனால நாதஸ்வர இசைய கேட்கணுங்கிறதுக்காகத்தான் யாரும் என்ன அடையாளம் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு போர்வையால என்னை மறைச்சிக்கிட்டு இந்த கோவிலுக்குள்ள தினமும் அதிகாலையில் நுழைஞ்சு நாதஸ்வர இசைய காது குளிர கேட்பேன். அப்புறம் அந்த ராகத்தை அடிப்படையா வச்சு கிறிஸ்தவ கீர்த்தனை எழுதி அதுக்கு இசையும் அமைச்சிடுவேன். அப்படியா? சரி சரி, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நான் போயிட்டு வரேன். ஆகா ஆகா, இன்னைக்கு கோவிலுக்குள்ள கேட்ட நாதஸ்வர இசை அற்புதம் அற்புதம். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான ராகம். இந்த ராகத்தை அடிப்படையா வச்சு இப்பவே ஒரு கீர்த்தனையை எழுதுறேன். இயேசுவே கிருபாசனபதியே என்கிற பாடல் ஒரு அருமையான பாடல். பிரியமானவர்களே, அவருடைய கிருபையை சார்ந்து நாம் வாழ எதிர்பார்க்கப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, கிரியையினாலே அல்ல கிருபையினாலே நாம் மீட்கப்படுகிறோம் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அநேக வேளையிலே அவருடைய கிருபையின் விசேஷத்தை நாம் உணர்கிறதில்லை. எதுவுமே அதிகமாய் உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதை ஒரு விசேஷமாக பார்க்கிறதில்லை. அதே விதமாக அவருடைய கிருபை அதிகமாய் உலகத்திலே நமக்கு காணப்படுகிறதினாலே அதன் விசேஷத்தை சில வேளைகளிலே நாம் உணர்கிறதில்லை. பிரியமானவர்களே, அவர் கிருபை ஆசனத்திலே உட்காரும் பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர் நம்மை மீட்டு கொள்ளுவார். ஒரு நாளிலே நியாயாசனத்திலே அவர் உட்கார இருக்கிறார். அந்த வேளையிலே நாம் அவருக்கு முன் நிற்கும் பொழுது குற்றவாளிகளாக நாம் நிற்கக்கூடாது. ஆகவே அவர் கிருபை ஆசனத்திலே உட்காரும் பொழுதே நாம் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட இழிஞனை மீட்டருள். இயேசுவே கிருபாசனபதியே, காசினியில் உன்னை அன்றி தாசன் எனக்காதரவு கண்டிலேன் சருவ வல்ல மண்டலாதிபா. காசினியில் உன்னை அன்றி தாசன் எனக்காதரவு கண்டிலேன் சருவ வல்ல மண்டலாதிபா. நேசமாய் இழைக்கிறங்கி மோசமானுகாது காத்து நித்தனே என்னை திருத்தி வைத்தருள் புத்தி வருத்தி. இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட இழிஞனை மீட்டருள். இயேசுவே கிருபாசனபதியே. பேயுடை சிறையதிலும் காயவினை கெடதிலும் பின்னம
പിന്നமாக സിക്കുണ്ട ദുർക്കന്മിയായിനേ പേയുടെ സിറയതിലും കായവിனை കേടതിലും പിന്നமாக സിക്കുണ്ട ദുർക്കന്മിയായിനே தீயரை மீட்கும் பொருளாய் நேயமுற்றுதிரம் விட்ட தேவனே என்னை கண்ணோக்கி தீவினை அனைத்தும் நீக்கி இயேசுவே கிருபாசன பதியே கெட்ட இழிஞன் என்னை மீட்டருள் இயேசுவே கிருபாசன பதியே சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கிவிட்ட அதிதீரமுள்ள எங்கள் உபகார வள்ளலே சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கிவிட்ட அதிதீரமுள்ள எங்கள் உபகார வள்ளலே குறை எதுனை அண்டினோர் கிரைவாயனை சதிக்கும் குற்றங்கள் அறவே தீர்த்து முற்று மூடிய கண் பார்த்து இயேசுவே கிருபாசன பதியே கெட்ட இழிஞன் என்னை மீட்டருள் இயேசுவே கிருபாசன பதியே உலகமதில் நல்லார் எவரும் இல்லை புண்ணியனே உன் சரணம் நன்னி அண்டினே பொல்லா உலகமதில் நல்லார் எவரும் இல்லை புண்ணியனே உன் சரணம் நன்னி அண்டினே எல்லார்க்கும் எல்லாம் நீ அல்லோ எனக்குதவி இந்நாள் வரை புரிந்து உன்னாவியை சொரிந்து இயேசுவே கிருபாசன பதியே கெட்ட இழிஞனை மீட்டருள் இயேசுவே கிருபாசன பதியே